ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. தலைப்புச் செய்திகளை காணலாம். மருத்துவ படிப்புக்கான மாணவ இடஒதுக்கீடு ரத்தால் 1200க்கும் அதிகமான மருத்துவர் மேற்படிப்பு இடங்கள் பறிபோகும் ஆபத்து. மத்திய அரசின் நடவடிக்கைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் முறையிட தமிழக அரசு முடிவு. கோப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு 15% வரை ஊதிய உயர்வு. தமிழக அரசு உத்தரவு. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த மத்திய அரசு ஆர்வம். டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் பலர் பங்கேற்பு. யமுனை ஆற்றில் ஆலை கழிவு கலப்பதாக பேசிய விவகாரம். உரிய ஆதாரங்களுடன் விளக்கம் தர அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் கெடு. கும்பமேளா நெரிசலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. அதிமுக்கிய பிரமுகர்களுக்கு சிறப்பு சலுகையை ரத்து செய்தது உத்தரப்பிரதேச அரசு. தமிழகத்தின் 3 மாவட்டங்களில் வெளுக்கப் போகும் கனமழை. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் மருத்துவ கட்டமைப்பு அதிகமாக உள்ளது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவ படிப்புக்கான மாநில இடஒதுக்கீட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என கூறினார். 50% முதுநிலை மருத்துவ இடஒதுக்கீடு மூலம் 1207 மாணவர்கள் பயன்பெற்று வரும் நிலையில் இடஒதுக்கீடு ரத்து மூலம் இந்த இடங்கள் பறிபோகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ மாணவர் இடஒதுக்கீடு ரத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தை தமிழக அரசு நாடும் என அமைச்சர் மா சுப்பிரமணியம் கூறினார். தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதால் பட்ஜெட்டிலும் அதுதான் நடக்கப் போகிறது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மத்திய பாஜக அரசு உதாசீனம் செய்து வருவதாக குறை கூறினார். பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு தமிழகத்திற்கு அதனால் என்ன பலன் என்பது தெரியவரும் என குறிப்பிட்டார். சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை சிலர் காரில் துரத்திய சம்பவம் பற்றி குறிப்பிட்ட அவர், யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக டெல்லியில் அனைத்து கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் பொழுது எதிர்க்கட்சியினர் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப திட்டமிட்டுள்ளதால் அவையை சுமூகமாக நடத்தும் முயற்சிக்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அழைப்பின் பேரில் நடத்தப்பட்ட இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜெய்சங்கர், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது பட்ஜெட் தொடர்பாகவும் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாகவும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கிரண் ரிஜிஜு, நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் அனைத்து பிரச்சனைகள் குறித்து எளிதாக விவாதிக்க முடியும் என்றும் கூறினார். கோப்டெக்ஸ் ஊழியர்களுக்கு சுமார் 15% வரை ஊதிய உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கோப்டெக்ஸில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர்கள் முதல் தலைமை பொது மேலாளர்கள் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான ஊதிய விகிதங்களை மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. கோப்டெக்ஸில் பணிபுரியும் அலுவலக உதவியாளர்கள் முதல் தலைமை பொது மேலாளர்கள் வரை 10 நிலைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய விகிதங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. அதன்படி 10 நிலைகளில் பணியாற்றும் அனைத்து ஊழியர்களுக்கும் சம்பளம் சுமார் 15% வரை உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வாடகைப்படி மற்றும் நகர ஈட்டுப்படியும் உயர்த்தி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. யமுனை நதியில் ஆலை கழிவு கலப்பதாக கூறியதற்கு விளக்கம் கேட்டு ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தேர்தல் ஆணையம் மீண்டும் கெடு விதித்துள்ளது. ஹரியானா மாநில அரசு டெல்லிக்கு வரும் யமுனை ஆற்றில் தொழிற்சாலை கழிவுகளை கலப்பதாக கூறியது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அனுப்பிய நோட்டீஸுக்கு ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதிலளித்தார். பாஜக ஆளும் மாநிலத்திலிருந்து பெறப்படும் நீர் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிப்பதாகவும் அதிக நச்சுத்தன்மை வாய்ந்ததாகவும் தனது பதிவில் குறிப்பிட்டிருந்தார். அவரது இந்த பதில் பொது அமைதிக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க உரிய ஆதாரங்களை வழங்க வேண்டும் என கெஜ்ரிவாலை தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. இதற்காக நாளை காலை 11 மணி வரை அவருக்கு அவகாசம் வழங்கியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் விவிஐபி சிறப்பு பாஸ் வழங்குவது ரத்து செய்யப்பட்டுள்ளது. மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்தால் உத்தரப்பிரதேச அரசு மீது எதிர்க்கட்சியினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தனர். இதன் எதிரொலியாக அம்மாநில அரசு இந்த முடிவை எடுத்துள்ளது.
மிக முக்கிய பிரபலங்களுக்கு சிறப்பு பாஸ் வழங்குவதை ரத்து செய்யும்படி முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு பிறப்பித்தார். நெரிசலில் உயிரிழப்பு சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை நடத்தும் வகையில் உத்தரப்பிரதேச அரசு ஏற்கனவே 2 தனிப்படைகளை அமைத்துள்ளது. வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அசுத்தம் செய்யப்பட்ட சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளாக சித்தரிப்பதாக கூறி தமிழக மக்கள் புரட்சிக் கழகம் கட்சியினர் புதுக்கோட்டையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அங்குள்ள சிபிசிஐடி அலுவலகம் முன்பாக அவர்கள் ஒன்று திரண்டனர். இதை ஒட்டி அங்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதேபோல் புதுக்கோட்டை பேருந்து நிலையம் முன்பாகவும் போலீசார் குவிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் 22,41,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை சிங்கப்பூரிலிருந்து ஏர் இந்தியா விமானம் வந்து சேர்ந்தது. அதிலிருந்து இறங்கிய பயணிகளை விமான நிலைய வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டனர். அப்பொழுது ஆண் பயணி ஒருவரின் நடவடிக்கையில் சந்தேகம் ஏற்பட்டதால் அவரை தனியாக அழைத்து சென்று சோதனை செய்தபொழுது அவர் தனது ஆடை மற்றும் லக்கேஜில் 15 தங்க சங்கிலிகள், 3 பிரேஸ்லெட், 2 மோதிரம், 6 தங்கத்தோடுகள் ஆகியவற்றை மறைத்து வைத்து கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மதுரையில் பழங்குடியின ஜாதி சான்றிதழ் கோரி காட்டுநாயக்கன் சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். மதுரை பரவை சத்தியமூர்த்தி நகரில் 2000க்கும் மேற்பட்ட இந்து காட்டுநாயக்கன் சமூகத்தை சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர். தங்கள் குழந்தைகளுக்கு இந்து காட்டுநாயக்கன் எனும் பழங்குடியின சாதி சான்றிதழ் வழங்க கோரி அவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அச்சமூகத்தை சேர்ந்த பள்ளி கல்லூரி மாணவர்களும் வகுப்புகளை புறக்கணித்து கடந்த பல நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாதி சான்றிதழ் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என போராட்டக் குழுவினர் அறிவித்துள்ளதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அங்காளம்மன் திருக்கோவிலில் தை மாத ஊஞ்சல் உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. திருக்கோவில் வளாகத்தில் உள்ள ஊஞ்சல் மேடையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மனை பக்தர்கள் மனமுருகி தரிசனம் செய்தனர். மேலும் தை மாத அமாவாசை தினத்தை ஒட்டி அதிகாலையிலே மூலவர் அங்காளம்மனுக்கு பால், தேன், இளநீர், மஞ்சள், குங்குமம் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பல வண்ண மலர்களை கொண்டு அலங்காரங்களும் செய்யப்பட்டிருந்தன. நள்ளிரவில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கைகளில் தீபங்களை ஏந்தியபடி அம்மனை வழிபட்டனர். இதில் தமிழகத்திலிருந்து மட்டுமின்றி வெளி மாநிலங்களை சேர்ந்த பக்தர்களும் திரளாக பங்கேற்றனர். தமிழகத்தில் 3 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை வேளைகளில் பொதுவான லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.